அமெரிக்கா 75 நாடுகள் மீது விதித்திருந்த பரஸ்பர வரி விதிப்பினை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. 90 நாட்களுக்கு இந்த வரி விதிப்பினை நிறுத்தி வைப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய அதே வேளையில் சீனா மீதான வரி விதிப்பை மட்டும் 125% உயர்த்தி இருக்கிறது. இது இந்தியாவில் எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்து பேசுவதற்காக நம்முடைய இந்திய தொழில் கூட்டமைப்பின் கோவை தலைவர் ராஜேஷ் துரைசாமி நம்முடைய இருக்கிறார். அவரிடம் இது குறித்து பேசலாம். சார் வணக்கம். இந்த அமெரிக்கா சீனா இடையில் இருக்கக்கூடிய ஏற்பட்டக்கூடிய இந்த வர்த்தக போர்னு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வர்த்தக போர் இந்தியாவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், இங்கே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம், இது நமக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா? ட்ரேட் வார்ங்கிறது கண்டிப்பாக ஷார்ட் டேர்மில் ஒரு சேலஞ்ச் தான், இது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அமெரிக்கா என்ன அவர் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு எலெக்ஷன் நிற்காதிக்கு முந்தைய இதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்தார், சொன்னதாக பண்ணிட்டார் அவர். பட் எந்த அளவுக்கு அமெரிக்கா இதை யோசிச்சு பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு இது ஒரு புதிராகவே இருக்குது. ஏன்னா இது இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் ஆல்சோ வெரி பேட்லி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் தான் இருக்கிறோம். ஒன்று இந்த 90 நாளுக்கு இதைய பாஸ் பண்ணியிருக்காரு அவர் அமெரிக்கன் பிரசிடென்ட்டு, எக்ஸப்ட் சைனா. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போது சைனா மேலே 125% போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு இது சாத்தியம் அப்படிங்கிறது இது போக போக தான் தெரியும். ஏன்னா இந்த 125% யாரு கட்ட போறா? சைனா கட்ட போறதில்லை, அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் தான் இதை பே பண்ண போறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது போக போக தெரியும். இதனால நம்மளுடைய சைடில் நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், பர்டிகுலராக கோயம்புத்தூரில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் டெக்ஸ்டைல், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், இன்ஜினியரிங், இது இந்த மூணு ஒரு பெரிய அளவில் இங்கே எம்எஸ்எம்இஸ், லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது. இந்தியாவுக்கும் கோயம்புத்தூருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்னா, கண்டிப்பாக இந்த ஷார்ட் டேர்மில் இது ஒரு பெரிய சேலஞ்ச். கண்டிப்பாக அந்த அமெரிக்கன் கஸ்டமர்ஸ் டிஸ்கவுண்ட் கேட்பாங்க. இந்த 26% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எதையாவது காம்பன்சேட் பண்ண சொல்லி கண்டிப்பாக ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி தயாராகணும், தயாராகிக்கணும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஃபியூச்சரில் இந்தியாவுடைய காம்படிட்டிவ்னஸ் எப்படி நம்ம பெட்டர் ஆகிறது. எஃபிஷியன்ட் மேனுஃபேக்சரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் இது ஒரு என்ன சொல்றது, ஒரு கால் ஃபார் பிகமிங் த கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எப்படி எஃபிஷியன்ட் மேனுஃபேக்சரிங்காக இருக்க முடியும், எப்படி காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்க முடியும், நம்ம லாஜிஸ்டிக்ஸ் எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கஸ்டம்ஸ் இன்னைக்கும் ஒரு பெரிய ஒரு தடங்கலான ஒரு டிபார்ட்மெண்ட். ஏன்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது அதில். அதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும், இது எல்லாத்தையும் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு இது ஒரு மீடியம் டு லாங் டேர்மில் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்குது. எதுக்கோசரம் அதை சொல்கிறேன்னு சொன்னால், நம்மளுடைய காம்படிட்டிவ் கண்ட்ரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் சைனா ஒன்று, அது விட்டாச்சுன்னா வியட்நாம், பங்களாதேஷ், இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, ஈவன் டர்க்கி ஃபார் எக்ஸாம்பிள். இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே நம்மளை விட டேரிஃப் ஜாஸ்தி போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10% 15-20% நம்மளுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஸோ இந்த அட்வான்டேஜை நம்ம இண்டஸ்ட்ரீஸ் எப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக ஆனால் மீடியம் டு லாங் டேர்மில் இட் இஸ் குட் ஃபார் இந்தியா. வி கேன் டெஃபினெட்லி சக்சீட். இப்போ அமெரிக்கா சீனா மேலே 125% வரி விதிப்பு அப்படின்றப்ப அமெரிக்காவில் சீனாவுடைய பொருட்கள் தேங்கும். சீனாவில் இருக்கக்கூடிய பொருட்களை இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு சப்ளை மாற்றும் பொழுது குறிப்பாக மின்னணு துறையில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? ஏன்னா மின்னணு துறையில் சீனா நம்மளோட குறைவாக அங்கே கொடுத்துட்டு இருக்காங்க, நிறையா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த மின்னணு துறைக்கு வரும்பொழுது இங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும்? இந்த முதல்ல சைனா +1ங்கிற ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தோம். போன ட்ரம்ப் பீரியட்லேயே அது நடந்தது. பட் இந்த ட்ரம்ப் பீரியடில் இப்போ அது உடனே அது நடக்குமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக அது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய அன்சர்டனிட்டியாக இருக்குது. இப்போ இவர் ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடென்ட் இப்போ அடுத்தது என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது யாருனாலையும் ஜட்ஜ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டியில் சைனாவில் இருக்கிற கம்பெனி இந்தியாவில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுமா, இல்லை சோர்சிங் சைனாலிருந்து இந்தியாவுக்கு மாற்றுவாங்களா, இதெல்லாம் உடனே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நாளைக்கு இவர் திடீர்னு இந்த 125% சைனா டேரிஃபை டக்குன்னு குறைச்சிடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் தெரியாது நம்மளுக்கு. இந்தியாவில் இருக்கிற 26 ஜாஸ்தி பண்ணாலும் பண்ணலாம், நம்மளுக்கு தெரியாது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அன்சர்டனிட்டியில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்கு வருமா, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும், மின்னணு மட்டும் இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உடனே நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்.
ஓவராலாக சப்போஸ் இந்த 90 நாளைக்கு அப்புறம் இதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னா இது வந்து வேர்ல்டு growth வேர்ல்டு ஜிடிபியை ஒரு 1-2% குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த 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 ரூலுடைய இம்பேக்ட். இந்தியாவுக்கும் அதே மாதிரி இம்பேக்ட் ஆன் ஜிடிபி கண்டிப்பாக இருக்கும். ஃபாரின் இன்ஃப்ளோஸ் குறையும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறையும் கண்டிப்பாக. இதில் ஒன்றும் டவுட் கிடையாது. பட் இதெல்லாம் நடக்கல, இல்லை இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கண்ட்ரியும் போய் அவங்களோட உட்காந்து ஒரு பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதை தான் நடக்கிற, அதுக்கு தான் இந்த 90 நாள் டைம் அவர் கொடுக்குறாரு. இது ஒரு த்ரெட் மாதிரி, நீ இது பண்ணலன்னா நான் இந்த டேரிஃப் போடுவேன்னு ஒரு த்ரெட் கொடுக்குறாரு. ஸோ சில கண்ட்ரிஸ் போய் நெகோஷியேட் பண்ணி பைலேட்ரல் ட்ரேடை இந்தியா வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே வி வில் என்டர் இன்டு பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் யூஎஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் கண்டிப்பாக இந்த சைனா +1 ஸ்ட்ராட்டஜி வில் ஒர்க் ஃபார் இந்தியா. மின்னணு மட்டும் இல்லை, ஐ திங்க் மின்னணு, இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸு, ஆட்டோ காம்பனன்ட்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, ஃபார்மசூட்டிக்கல் ஆல்ரெடி எக்ஸம்டடு, ஸோ அது பிரச்சனை இல்லை. இது மாதிரி பல பிஸ்னஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது எல்லாத்துக்குமே டெஃபினட்டாக இது வந்து அட்வான்டேஜாக தான் இருக்கும். இப்போ விதிச்சிருக்கக்கூடிய அந்த 26% அப்படின்றது வந்து டெக்ஸ்டைல் துறைக்கு வந்து ஒரு சாதகமான அம்சம். மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணுறப்ப டெக்ஸ்டைலுக்கு வந்து ரொம்ப சாதகமான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் அந்த எலக்ட்ரானிக்ஸ், இந்த மின்னணு தொடர்பான மற்ற துறைகளில் வந்து சாதகமாக இருக்கா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? கண்டிப்பாக ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, ஆட்டோ காம்பனன்ட், அயர்ன் அண்ட் ஸ்டீல், இந்த 3 துறையை தவிர மற்ற எல்லா துறைக்குமே இந்தியா வந்து இது அட்வான்டேஜாக தான் இருக்கும். டெக்ஸ்டைல் கண்டிப்பாக அட்வான்டேஜ். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற காம்படிட்டர் கண்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே வந்து 26 விட ஜாஸ்தி போட்டிருக்காங்க. வியட்நாம் 46, பங்களாதேஷும் 36, ஸ்ரீலங்காவுக்கும் ஜாஸ்தி. இவங்க தான் நம்மளுடைய க்ளோசஸ்ட் காம்படிட்டர் டெக்ஸ்டைலில். ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா, இந்தியன் கம்பெனிஸ் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக இது டெக்ஸ்டைலுக்கு அட்வான்டேஜ். இன்ஜினியரிங் குட்ஸ் டெஃபினட்டாக அட்வான்டேஜ். இப்போ எங்கள் மாதிரி கம்பெனிஸ் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், டெலிகம்யூனிகேஷன், இந்த குட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக அட்வான்டேஜ். ஆல்ரெடி நியூஸ் வந்துட்டு இருக்குது, ஐஃபோன் வந்து 25% அவங்களுடைய ப்ரொடக்ஷனை இந்தியாவில் பண்ண போகிறதாக தேவ் ஆல்ரெடி டேக்கன் ஆக்ஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி குட்ஸுக்கு டெஃபினட்டாக இந்தியாவுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று இந்த ஆட்டோ காம்பனன்ட்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, இதெல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரபிள்ஸமாக இருக்கும். ஏன்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிக்கு 26% நாளைக்கு விலை ஏற்றிட்டாங்கன்னா அமெரிக்காவில் பையிங் பவரே குறைஞ்சிரும் அவங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆட்டோ காம்பனண்ட்டும் அதே மாதிரி 26%க்கு ஏற்கனவே 20% இருந்தது, அதுக்கு மேலே 26. ஸோ 46% திடீர்னு ஒரு ஆட்டோ காம்பனண்ட்டுக்கு விலை ஏறும்போது அதுவும் எப்படி அது ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ரிஸ்கி செக்டர் அப்படியே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சீனா மேலே 125% அப்படின்றது வந்து இந்தியாவில் என்னென்ன மாதிரியான சாதகங்கள், என்னென்ன மாதிரியான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும்? இங்கே நம்ம அந்த 90 நாட்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே இந்தியாவுக்கு வந்து சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை, இந்த 125% சைனா மேலே போட்ட டியூட்டியை இப்படியே ட்ரம்ப் கண்டினியூ பண்ணாருன்னா இது உலகத்தில் மற்ற எல்லா நாடுகளுக்கும் நல்லது தான். அது இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது. பிகாஸ் சைனாவுடைய நெக்ஸ்ட் இமீடியட் பெஸ்ட் கண்ட்ரி ஃபார் மேனுஃபேக்சரிங்னா இந்தியா தான். ஸோ அவங்க 125% அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு எல்லா துறையிலையும், எல்லா துறையில் இருக்கிற கம்பெனிக்கும் இது ரொம்ப சாதகமாக அமையும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த 125% இவர் கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறது இட்ஸ் எ கொஸ்டின் மார்க். ஏன்னா அவங்களும் அதே மாதிரி ஒரு பைலேட்ரல் ட்ரேடில் போயிட்டு ஏதோ நெகோஷியேட் பண்ணி குறைப்பாங்க. பட் என்ன பண்ணாலும் திங்க் த ஃபோக்கஸ் ஃபார் அமெரிக்கா இஸ் ஆன் சைனா. ஏன்னா ட்ரேட் இம்பேலன்ஸ், அமெரிக்கா அவர் ட்ரம்ப் சொல்றதே அதுதான், ட்ரேட் இம்பேலன்ஸ், நெகட்டிவ் ட்ரேட் பேலன்ஸுங்கிறது அவருடைய மெயின் குறிக்கோள். அது வந்து மேக்சிமம் அமெரிக்காவுக்கு இருக்கிறது சைனாவோட தான். கிட்டத்தட்ட $300 பில்லியன் நெகட்டிவ் ட்ரேட் பேலன்ஸ் வித் சைனா. ஸோ அதனால என்ன பண்ணாலும் அது சைனாவுடைய டாரிஃபை ஒரு ஜாஸ்தி தான் வைப்பாரு, மற்ற கண்ட்ரிக்கு கம்மியாக வரும். ஸோ அதான் சொன்னேன், இமீடியட்டாக தெர் இஸ் எ பெயின், ஷார்ட் டேர்ம் பெயின். ஆனால் மீடியம் டு லாங் டேர்ம் இந்தியா வில் டெஃபினெட்லி கெயின். பட் நம்ம அது கெயின் பண்ணுவோம்னு நினச்சிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. இது ஒரு நல்ல பீரியடாக எடுத்துட்டு, இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு லெசனாக எடுத்துட்டு, the companies have to become more efficient. We have to become more cost competitive on the manufacturing side. அதே மாதிரி the government சைட்லையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட்லையும் மெயினாக லாஜிஸ்டிக்ஸு, போர்ட் கிளியரன்சஸ்ஸு, கஸ்டம்ஸு, இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் they can make it more simplified, it will definitely turn into very advantage Indian companies in the long term.
இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்யூட்டர் மற்றபடி இந்த செல்ஃபோன்களுக்கான உபகரணங்கள் மொபைல்ஸ் இந்த எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு தான் அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாமே வந்து 125% வரி அதிகரிச்சிருக்கிறதுனால அங்கே வந்து என்ன மாதிரியான தாக்கங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை வந்து வேறு நாடுகள் மூலமாக சரி செய்துக்க முடியுமா? இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணும். ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா இஸ் ஆக்சுவலி டிபெண்ட் ஆன் சைனா ஃபார் நிறைய குட்ஸை வந்து சைனாவிலிருந்து மட்டும்தான் வாங்குறாங்க. திடீர்னு இன்னைக்கு $100 இருக்கிற ஒரு செல்ஃபோன் திடீர்னு நாளைக்கு $200 போச்சுன்னா வாங்குறவங்களே குறைஞ்சிருவாங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்கிற அந்த மிடில் இன்கம் அண்ட் லோவர் மிடில் இன்கம் கிளாஸோடைய ஸ்பெண்டிங் டக்குன்னு குறையும். இது இம்ப்ளிமெண்ட் ஆன உடனே. அது நான் சொல்கிறது ஒரு செல்ஃபோன் ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி தான் எல்லாமே. நாளைக்கு ஒரு கார்மெண்ட் ஆகட்டும், ஒரு ஏர் கண்டிஷன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாமே இம்போர்ட் தான் அமெரிக்காக்குள்ள. ஸோ இது வந்து ஒரு உடனே இந்த பர்ச்சேசிங்கை குறைக்கும் போது, இந்த கன்சம்ஷன் குறையும் போது, அமெரிக்காவே இன்னைக்கு உலகத்திலே பிக்கஸ்ட் கன்சம்ஷன் கண்ட்ரி, பிக்கஸ்ட் மார்க்கெட் ஃபார் எல்லாத்துக்குமே. ஸோ அங்கே கன்சம்ஷன் குறையும் போது இட் வில் பி அ பிக் இம்பேக்ட் ஃபார் ஆல் தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ அதனால தான் ரிசெஷன் வருமா, எப்படி இந்த உலகம் எங்கே போகும் நெக்ஸ்ட்டுங்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ டெஃபினட்டாக சைனாக்கு இது ஒரு பெரிய இம்பேக்ட். ஆனால் அவங்களால உடனே வாங்குறதும் நிறுத்த முடியாது. ஸோ ஒரு அதான் சொன்ன ஒரு 10 to 15% ஆஃப் தி ட்ரேட் வந்து குறையும். பட் இட் வில் கண்டினியூ. பட் யார் இம்பேக்ட் ஆவாங்கன்னா அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் தான் இம்பேக்ட் ஆவாங்க. என்னதான் பண்ணாலும் 100% விலையை குறைக்க முடியாது யாருனாலையும். ஸோ அந்த இட் வில் பாஸ் ஆன் டு தி கன்சியூமர்ஸ். அந்த கன்சியூமர்ஸ் வில் கெட் அஃபெக்டட். அவங்களோட ஸ்பெண்டிங் பவர் குறையும். இட் வில் பி எ நெகட்டிவ் ஃபார் அமெரிக்கா. பட் ஏன் இது ட்ரம்ப் பண்ணுறாரு, இது யோசிக்காமல் பண்ணுறாரா அவர் அப்படின்னு கேட்டால் அதுவும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் ஒரு திங்கிங் இருக்குது. அவருடைய எய்ம் என்னன்னா எப்படியாவது மேனுஃபேக்சரிங் திருப்பி அமெரிக்கா கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. பட் எல்லா மேனுஃபேக்சரிங் அமெரிக்காக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்னா இன்னைக்கு மேனுஃபேக்சரிங்கிறது எங்கே எஃபிஷியண்டாக பண்ணுறாங்களோ, எங்கே லோ காஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அங்கே தான் போகும். டாரிஃப் போடுறதுனால அமெரிக்காக்குள்ளே மேனுஃபேக்சரிங் வருமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் போகாது. இட் ஒன்ட் ஹேப்பன். உற்பத்திக்கு நடக்காது. பட் சில ப்ராடக்டான மேனுஃபேக்சரிங் போகலாம். பட் அதனால் பெரிய பெனிஃபிட் அடையுமா, அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு உருவாகுமானா ஒரு மினிமம் எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது இப்போ வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இட்ஸ் ஒன்லி என்ன சொல்கிறது, ஒரு நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் அவர் பண்ணுறாரு இப்போதைக்கு. அது எப்படி முடியும் அப்படிங்கிறத நம்ம we have to wait and watch. 125% அப்படின்றது வந்து தொடர்வதற்கு வாய்ப்பு குறைவா, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு ரொம்ப குறைவு. 125 கண்டினியூ ஆகாது. இது ஒரு ஈகோ பிரச்சனை மாதிரி. அவர் 54 போட்டார், அவங்க 34 போட்டாங்க, அப்புறம் இவர் 100ன்னாரு, அவங்க 80ன்னாங்க, இப்போ இவர் 125ங்கிறாரு, இன்னும் அவங்க 100ம்பாங்க. ஸோ இது இப்படியே போகாது. கண்டிப்பாக தேர் வில் பி அ டிஸ்கஷன், ஒரு நெகோசியேஷன். இட் வில் பி பேக் டு தி லோவர் லெவல்ஸ். ஸோ கண்டிப்பாக 125 தொடராது. பட் கண்டிப்பாக இந்தியாவை விட சைனாவுக்கு கண்டிப்பாக ஒரு 20% ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். இந்த பரஸ்பர வரி விதிப்பு முறை தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளுக்காகவே இது போன்ற வரி விதிப்புகள் ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். அதே வேளையில் 125% என்ற சீனா மீதான வரி தொடரக்கூடிய பட்சத்தில் அது இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஒரு சாதகமான ஒரு அம்சமாகவே இருக்கும் எனவும், ஆனால் அது போன்ற 125% முழுமையாக தொடர முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி என்பதும் தொழில் முனைவோரது கருத்தாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் குருசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு, கோவை.